Hi friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம ஆந்திரா ஸ்டைல் அவரைக்காய் தோரம் எப்படி செய்யறதை பார்க்க போறோம். நல்ல வேர்க்கடலையை வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்ன்றதை வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பிஞ்ச அவரைக்காயை ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா அவரைக்காயும் நல்லா கட் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை நல்லா வறுத்து அதை தோலை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மிளகா வத்தலை கிள்ளி அதையும் சேர்த்துக்கோங்க, விதையெல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் இந்த துவரத்துக்கு தேவையான அளவு உப்பை நான் இங்கேயே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிறதுக்காக நான் மூடி வச்சிடுறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காய், அதையும் சேர்த்துடலாம். இந்த காயோட நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மறுபடியும் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காயும் வேகணும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுடரோட பச்சை வாடையும் போகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. அது வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. தண்ணி எல்லாம் வற்றிரும். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை சேர்க்குறதுனால இந்த துவரம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் அவரை துவரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.